ஹே படிஸ், காங்கிரஸ் அண்ட் டிஎம்கே அதன் சார்ந்த இந்த கூட்டணி கட்சிகளுடைய ஐடி விங்ஸ்லாம் ரீசெண்டா ஒரு அஜெண்டாவை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா, பிஜேபி என்னதான் ஜெயிச்சாலும் அது ரொம்ப வீக்கா தான் இருக்கு. தனி பெரும்பான்மையில அது ஜெயிக்கல. 2 மாநிலத்தினுடைய சப்போர்ட் இல்லாம அதனால ஆட்சியே நடத்த முடியாது. ஸோ அதனால ஒவ்வொரு விஷயத்துக்குமே மோடி அவங்க கிட்ட கேட்டுட்டு அவங்கள அனுசரிச்சு தான் போயாகணும். அதனால மோடி ஆக்சுவலி தோத்துட்டாங்க தான், பிஜேபி ஆக்சுவலி தோத்துட்டாங்க தான்ன்ற மாதிரியான ஒரு மீம்ஸை ஒரு ட்ரால்ஸை அவங்களுடைய ஐடி விங் மூலமா கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்கிறேன் அப்படின்னா, ஒருவேளை பிஜேபி சைடா இந்த 2 மாநிலமும் போகாம காங்கிரஸ் அலையன்ஸ் சைடு வந்துருந்துச்சு அப்படின்னா, காங்கிரஸுடைய வெற்றி அப்படின்றது ஸ்ட்ராங்கான வெற்றியா இருந்திருக்குமா? ஏன்னா அவங்களாச்சும் தனியா அவங்க கட்சிக்கு மட்டுமே 242 எம்பி வச்சிருக்காங்க. ஆனா நம்ம 99 தான் வச்சிருக்கோம். ஸோ நம்ம ஒரு லாங்கான பல கூட்டணிகளை சேர்த்த ஒரு ஆட்சியை தான் அமைச்சிப்போமே தவிர நம்மளும் தனி பெரும்பான்மை இருந்திருக்க முடியாது. அப்ப அவங்க இந்நேரத்துக்கு நம்மள பயங்கரமா ட்ரால் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த கட்சியை ட்ரால் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கட்சியோட நிலைமை என்ன அப்படின்றத நம்ம கொஞ்சம் யோசிக்கணுன்றதை நான் கேட்டுக்கிறேன். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? அண்ட் இது காங்கிரஸையோ டிஎம்கேவையோ எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கான வீடியோ கிடையாது, ஒரு சஜஷனா சொல்றேன். ஏன் அப்படின்னா, இந்த கட்சி மட்டும் இல்ல, எல்லா கட்சியுமே இந்த வேலையை தான் பண்ணுது. என்ன பண்ணுது அப்படின்னா, எதிர்கட்சியை தனக்கு எதிராக இருக்கக்கூடிய சித்தாந்தத்தையோ அந்த கட்சியோ அவங்க சரி கிடையாது, அவங்க தப்பா இருக்காங்க, அவங்க வீக்கா இருக்காங்க, சோ அவங்கள எந்த அளவுக்கு வீக் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க மேல குறை சொல்றதை மட்டுமே தான் குறியா இருக்கே தவிர்த்து, நாங்க இதை பண்றோம், நாங்க இதை செய்வோம், எங்களால இது முடியும் போய் எதுவுமே சொல்ல மாட்டோம். இப்ப கூட பாருங்க, காங்கிரஸை நம்பி, காங்கிரஸ் கூட்டணி நம்பி இந்தியா ஃபுல்லா அத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. ஒரு 234 சீட்டை கொடுத்துருக்காங்க இல்லையா? சோ அந்த எம்பிஸை வச்சுட்டு நாங்க உங்களுக்காக என்ன, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நீங்க அந்த கட்சி வந்துச்சுன்னா ஒன்னும் கவலைப்பட தேவையில்ல, நாங்க ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்கட்சி கூட்டணியா இருக்கிறோம், அவங்க என்னதான் மக்கள் விரோத சட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தாலும் நாங்க அதை எதிர்த்து உங்களுக்காக போட அதை நாங்க வரவிடவே மாட்டோம் அப்படின்னு யாராவது சொல்றீங்களா? அப்படி ஒருத்தரும் சொல்ல காணும். அவங்க வீக்கா இருக்காங்க, அவங்க வீக்கா இருக்காங்கன்றதையே சொல்லிட்டு இருக்கீங்களே தவிர்த்து இந்த ஒரு விஷயத்த யாருமே சொல்ல மாட்டேங்க. ஸோ அதனால அந்த காங்கிரஸ் கிட்டயும் டிஎம் கிட்ட நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்க ஐடிவி கிட்ட சொல்லுங்க, அவங்க வீக்கா இருக்காங்க, ஸோ அவங்களால ஆட்சியை கட்டமைச்சுக்க முடியாது, தக்க வச்சுக்க முடியாதுன்றத சொல்றதுக்கு பதிலா மக்கள் கிட்ட கவலைப்படாதீங்க, எந்த ஒரு மக்கள் எதிரான திட்டங்கள் அவங்க கொண்டு வந்தாலும் நாங்க அமல்படுத்த விட மாட்டோம், நாங்க ஸ்ட்ராங்கான எதிர்கட்சியா நாங்க கோட்டையில உட்கார்ந்துருக்கோம், உங்களுக்கு உட்கார்ந்துருக்கோம் அப்படின்றத சொல்லுங்க, மக்களுக்கு நம்பிக்கையை விட்டுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம எங்களுடைய இந்த எம்பிஸ் மூலமா உங்க தொகுதிகளுக்கு அந்த தமிழகத்துல 40 பேர் உங்களுக்கு ஓட்டு போட்டுருக்காங்க இல்லையா, 40 சீட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? சோ நீங்க கவலையப்படாதீங்க, தமிழ்நாட்டுல பிஜேபி எவ்வளவு பெரிய விஷயத்தை உங்களுக்கு தரல, இல்ல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வந்தாலுமே நாங்க உங்களுக்கு சப்போர்ட்டா நின்று முழுக்க இந்த எம்பிஸ் மூலமா உங்களுக்கு நல்ல திட்டங்களை நாங்க செய்வோம், அவங்களுக்கு சப்போர்ட்டா நாங்க கொடுப்போம்ன்றத சொல்லி மக்களுக்கு இந்த மாதிரி நம்பிக்கை கிரியேட் பண்றதை விட்டுட்டு அடுத்தவங்களை குறை சொல்றது, இந்த கொலாடி சண்டை மாதிரி விஷயத்தை அரசியல் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு ஆரோக்கியமான அரசியலோ இல்ல ஒரு மக்களுக்கு ஏற்ற ஒரு மக்கள் ஜனநாயகமும் இங்க உருவாவதுக்கான வாய்ப்பே கிடையாது. சோ இது என்னுடைய ஒரு நட்பு ரீதியான சஜஷனா காங்கிரஸ் அண்ட் டிஎம்கே ஐடிவி இதை எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த கருத்துக்கு உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். மகிழ்ச்சி.